அருணன், தமிழ்நாட்டுடைய சூப்பர் முதல்வர் யார் அப்படின்னு திரு தர்மேந்திர பிரதான் கேள்வி கேட்கிறாரு. கடந்த ஆண்டே மார்ச் 15ஆம் தேதியே பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போடுவதற்கு அவங்க தயாராயிட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் அந்த முடிவிலிருந்து தமிழ்நாடு அரசு பின்வாங்கியதுங்கிற குற்றச்சாட்டையும் அமைச்சர் வைக்கிறார். இல்ல, முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னா, இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்கல. அது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அதற்கான ஒப்பந்தம் MOU எனப்படுகிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அத இவங்க அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்ன உடனே ஒரு நகலை அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் முதலமைச்சருக்கு தர்மேந்திர பிரதான் அனுப்பின கடிதத்துல இருக்கு. அந்த நகலை தமிழ்நாடு அரசு ஏற்கல. அதை தர்மேந்திர பிரதான் ஒப்புக்கொள்றார். எதை ஏற்கல? முக்கியமாக இவங்களுடைய புரிந்துணர்வு அந்த நகல் அதுல எதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது என்றால், தேசிய கல்விக் கொள்கையை, என் பாஷையில சொன்னா சங்கிய கல்விக் கொள்கையை ஏற்கனும் இருக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியம், அவர் எழுதுறாரு தர்மேந்திர பிரதான், எனக்கு ஒரே ஆச்சரியம், அந்த பகுதியை நீங்க புறாத்தையுமே அப்படியே நீக்கிட்டீங்க. ஆகவே அது இல்லாம நாங்கள் ஏற்க தயார். அதுதான் அர்த்தம் இந்த ஒப்பந்தம். இல்ல அதுதான் முக்கியம் என்ன சொல்லித்தான் இப்ப தொகையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த உண்மை இன்னைக்கு வெளிவந்துருச்சு. இதுல என்னங்க யூ டர்ன் வேண்டி இருக்கு? அவங்க முதல்ல அனுப்புனதே நாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அதனுடைய ஆலோசனையை பார்த்து தான் முதல்லயே சொல்லியிருந்தாங்க. அந்த கடிதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு எழுதின கடிதம் அதுல அவரே ஒப்புக்கொள்றாரு. நாங்க அனுப்பின நகர்ல இருந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பது என்கிற பத்தியை நீங்க பூரா தூக்கிட்டீங்க. ஆகவே பின்வாங்கினது யாரு? ஒன்றிய அரசு. இந்த தேதியோட சொல்றாரு அமைச்சர், தேதியோட சொல்றாரு. மார்ச் 15ஆம் தேதி கடந்த ஆண்டு நீங்க பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுவதற்கு தயாராயிட்டீங்க. அப்புறமா நீங்க யூட்டர்ன் எடுக்கிறீங்க. யாரோ ஒரு சூப்பர் முதல்வர் சொன்னதன் அடிப்படையில அரசு இந்த முடிவு எடுக்குது, பின்வாங்குதல்ங்கிற முடிவு எடுக்குதுன்னு சந்தேகப்படுறாரு. இல்ல, சூப்பர் முதல்வருக்கு முதல்ல பிறகு வர்றேன். முதல்ல அந்த வாக்கியத்தை கார்த்திகை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல தெளிவா இருக்குது. இந்த மாதிரி அதை பற்றி நாங்க பரிசீலிக்கிறோம், அதை பற்றி நாங்க யோசிக்கிறோம், அண்டர்டேக்கிங் பண்றோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நாங்க பிஎம்சி திட்டத்தை அப்படியே ஏற்கிறோம் என்று முதல்ல கூட சொல்லல. அதுதான் தர்மேந்திர பிரதான் கடிதம். பிறகு இவங்க பரிசீலனை பண்றாங்கன்ன உடனே ஒரு நகலை அனுப்பியிருக்காங்க. அது எத்தனாம் தேதி அதுல இருக்கு. அப்புறம் அந்த நகலை பார்த்துட்டு இவங்க ஏற்காம அதுல இருந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனும் என்கிற பத்தியே எடுத்துப்பட்டு இவங்க அனுப்புறாங்க. அப்புறம் முடியாதுங்கிறார். இதுதானுங்க நடந்திருக்கு. இதுல என்னங்க யூ டர்ன் எனக்கு புரியல. சரிங்க, அப்படியே யூ டர்ன் எடுத்தா தான் என்ன மோசம்ங்க? ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிற இன்றைய நிலையை தானே பார்க்கணும். இப்பொழுது தமிழ்நாடு அரசு உங்களுடைய இந்த நிபந்தனைய, இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனுங்கிற நிபந்தனையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்குது. அதற்கு ஒரு மாநில அரசுக்கு உரிமை உண்டா இல்லையா? கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியல்ல இருக்கு. அப்ப இதை பத்தி எல்லாம் பேச இதை காரணம் காமிச்சு 2152 கோடி ரூபாய் நிப்பாட்டிட்டாப்ல. அது ஆக்சுவலா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் வருவது. அது என்ன, சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழே முதலமைச்சர் ஏற்கனவே அது பற்றி கடிதம் எழுதிட்டாரு. அந்த தொகையை நிப்பாட்டினீங்க. இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் என்ன மிரட்டினார்? அதையும் தர முடியாது, மட்டும் இல்ல மொத்தம் 5000 கோடி ரூபாய் தர முடியாதியா? இல்ல, இப்போ பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கலன்னு முதல்ல சொல்லியாச்சு. அதுல தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு முடிவெடுத்தாச்சு தமிழ்நாடு அரசு அப்படின்றது முதல் வாதம். இரண்டாவது வாதம், அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்றோம்னு சொன்னா கூட அந்த முடிவிலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், திரும்ப அந்த முடிவை நம்ம ஏத்துக்கலைன்னு கூட சொல்லலாம், அது நமக்கான உரிமைங்கிறது இரண்டாவது வாதம். அதுல திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, ஏற்கனவே சொன்னது, நீங்க ஏத்துக்கலைன்னா கல்விக்கான நிதியை விடுவிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்லைன்றாரு. அது என்ன சட்டம்? ஏங்க, தேசிய கல்விக் கொள்கைங்கிறது அது ஒரு கொள்கை தாங்க, அறிக்கை தாங்க. அது எங்க சட்டம் ஆயிருக்கு எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்படி ஒரு சட்டம் இருக்கா? ஏங்க, அது ஒரு பாலிசி. அந்த பாலிசியை ஒன்றிய அரசு வைக்குது. அதை ஏற்கலாம் சில மாநிலங்கள் அல்லது பல மாநிலங்கள், ஏற்காம போகலாம் ஒரு சில மாநிலங்கள். அது ஒன்று தமிழ்நாடு மட்டும் இல்ல, வேறு 3-4 மாநிலங்கள் ஏற்கல.
நான் கேட்கறது, அரசு கேட்கறது என்னன்னா, ஐயா இந்த 2152 கோடி ரூபாய்க்கும் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ம். அது சமுத்திரா சச்சா திட்டத்தின் சிக்ஷா திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தர வேண்டியது. அதை போய் இதுக்காக நிப்பாட்டி வைக்கிறீங்க. இது எந்த வகையில இன்னும் கூட கனிமொழி ஒண்ணு சொல்றாங்க, அது பட்ஜெட்டட் அலாட்மெண்ட். ஏற்கனவே ஆண்டுதோறும் சில ஆண்டுகளா வர்றது போல் இருக்கு. ஆகவே இந்த ஆண்டுக்கு 2152 என்பது பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டது, நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதை விடுவிக்கிறதுக்கு நீங்க இதை கொண்டாந்து ஏத்து நிக்கிறீங்க, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனும்னு. அப்ப அந்த சூப்பர் முதலமைச்சருக்கு வர்றேன். இது என்ன பேச்சுங்க? இல்ல இல்ல இது உண்மையிலேயே எனக்கு புரியல. இப்படி எல்லாம் கூட ஒரு ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்துல பேசலாமா? நீங்க வேணா பொதுக்கூட்டத்துல பேசுங்க. பொதுக்கூட்டத்துல பாஜக கூட்டத்துல பேசலாம். அது நாங்களும் அப்படி பேசுவோம். அதெல்லாம் கிண்டலா கேலியா. நாடாளுமன்றத்துல பேசலாம் ஐயா. இது என்ன கொடுமையா இருக்கு. இதுதான் தரங்கெட்ட பேச்சு. இல்ல, அரசு நிதியை விடுவிக்கலன்னு மத்திய அரசு மீது தொடர்ந்து எம்பிக்கள் குற்றச்சாட்டு வைக்கிற போது நீங்க ஏற்கனவே சேரணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்க திரும்ப பெறுகிறீர்கள். யார் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த முடிவுல இருந்து நீங்க பின்வாங்கினீர்கள் அப்படிங்கிறதான அவர் அந்த கேட்ட சூப்பர் முதல்வர்ன்ற வார்த்தையின் சாராம்சம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதை. அது அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏங்க இந்த வார்த்தையே ரொம்ப மோசமான வார்த்தையில ஒரு அரசியலமைப்பு சட்டம் படி ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். ஒரு சூப்பர் முதலமைச்சர் என்று நீங்க பொதுக்கூட்டத்துல வேணா பேசலாம். நாடாளுமன்றத்துல எப்படி பேசுறீங்க? இன்னும் மிக முக்கியமான இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் இங்க பேசலாம். உங்களுக்கு ஒரு சூப்பர் பிரதமர் இருக்காதியா? அவர் யார் தெரியுமா? RSS உடைய தலைவர் மோகன் பகவத். நான் இங்க பேசலாம். ஆனா நான் பாட்டு நாடாளுமன்றத்தை அப்படி பேசினா ஒத்துக்குவீங்களா? இது என்ன பேச்சு? ஆகவே இதெல்லாம் மிக மிக இதுதான் அநாகரிகமான பேச்சு. இதுதான் ஆபத்தான பேச்சு. அரசியல் சாசனத்துக்கு விரோதமான பேச்சு. முதல் பாயிண்ட், ஒரு கல்விக் கொள்கை நீங்க ஒண்ண உருவாக்குனா அது உங்களுடைய கோட்பாடு. அது எல்லா மாநிலங்களும் ஏற்கனும் என்று எந்த அரசியல் சாசன விதியும் கிடையாது. அதை விட கொடுமை, அதை ஏற்காட்டாயா? ஏற்கனவே பட்ஜெட்ல போடப்பட்ட தொகையை விடுவிப்பேன் என சொல்வது பிளாக்மெயில், மிரட்டுகிற வேலை. இது அரசியல் சாசனத்துக்கு நேர் விரோதமானது. இந்த வேலை அடுத்த சுற்றுலையும் வரேன். என்ன நியாயம்?